ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூசேஜ் ஆஃப் வுட்டை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷில் நிறைய வாக்கியங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம நேற்று வுட்டை பற்றி ஒரு லெசன் போட்டிருக்கிறோம், விரிவான லெசனு. அதை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸு. அது பார்ட் 1, இது பார்ட் 2. கொஞ்சம் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ப்ளீஸ் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவேன். ரொம்ப அட்வான்ஸ்டான வீடியோ தான் போடுவேன். சரி, போகலாங்களா? இப்போ இன்றைக்கி வுட்பினுடைய பயன்பாடுகள். இந்த வுட்டுன்றது ஹெல்பிங் வெர்பு, பீன்றது ரைட்டு எழுது, கால் கூப்பிடு, இன்வைட் அழைத்திடு, ரன் ஓடு, அந்த மாதிரி ஆக்ஷன் வெர்பு இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மெயின் வெர்பு தான் இந்த பீன்றது. உட்பக்கத்தில் பி வந்துருக்குது இல்லைங்களா? இந்த ரைட் ரன் சிங், இந்த மாதிரி வெர்பு V1 வெர்பு, அந்த ஆக்ஷன் வெர்பு மாதிரி ஒரு வெர்பு தான் இந்த பீன்றது ஒரு V1 வெர்பு. உட்பக்கத்தில் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை தெரிஞ்சுங்க. அடுத்தது, இந்த வுட்டை பயன்படுத்தினாவே நம்ம அதை கற்பனையாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி மீனிங் வச்சுங்க. கற்பனை பேசுகிறோம். நான் ஒரு டாக்டராக இருப்பேன்னா, நான் இப்போ ஒரு டாக்டராக இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் நான் டாக்டராக இருப்பேன்னா அப்படி கற்பனை பண்ணி சொல்கிறோம். அந்த மாதிரி கற்பனையில் பேசுகிறேன். நான் டாக்டராக இருக்கிறேன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ஏ டாக்டர். நாங்கள் டாக்டராக இருந்தேன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ வாஸ் ஏ டாக்டர். நான் டாக்டராக இருப்பேன், ஐ வில் பி ஏ டாக்டர். அது உண்மையாக இருந்தால் டாக்டராக நான் இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் டாக்டராக இல்லாதவங்க ஒரு கற்பனையில் சொல்கிறத வச்சுக்கிங்க. அப்போ தான் இந்த வுட் பி அப்படின்னு நம்ம இது சொல்லுவோம். அப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் பி ப்ளஸ் சிங்குலர் நவுன். நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். புரிஞ்சலா பொறுத்து நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். அடுத்தது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் பி ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அதே இந்த வுட் பிக்கு பக்கத்துலேயே சிங்குலர் நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். ஐ வுட் பி ஏ டாக்டர். அடுத்தது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் பி ஏ ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அது ஒரு எக்ஸாம்பிள். சப்ஜெக்ட் அந்த ஃபார்முலா படி வச்சுக்கோமா. திஸ் மூவி வுட் பி இன்ட்ரெஸ்டிங். இந்த திரைப்படம் சுவாரஸ்யமாக இருக்கும். அது வுட் பி பக்கத்தில் இன்ட்ரெஸ்டிங்னு அட்ஜெக்டிவ் வச்சு இந்த சென்டென்ஸ் எழுதுறோம். அடுத்தது, ரூல் 3, சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் பி ப்ளஸ் ப்ரிப்போஷனல் ப்ரேஸ். ப்ரிப்போஷனா ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். மும்பைன்றது ஒரு நவுனுங்களா, அதுக்கு முன்னாடி இன்னுன்ற ப்ரிப்போஷன் வந்துருக்குதா? இன் மும்பைன்றது தொடர் எதில் ஸ்டார்ட் ஆகுதுங்க? ப்ரிப்போஷனில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ப்ரிப்போஷனில் ஒரு சொற்றொடர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரிப்போஷனல் ப்ரேஸ்னு பேர். அதாங்க எழுதியிருக்காங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் பி ப்ளஸ் ப்ரிப்போஷனல் ப்ரேஸ். ஐ வுட் பி இன் மும்பை. நான் மும்பையில் இருப்பேன். ஐ வுட் பி இன் மும்பை. சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் பி ப்ளஸ் ப்ரிப்போஷனல் ப்ரேஸ். அடுத்தது, வுட் பியை பேசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணலாம். எப்படி? ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ப்ளஸ் சப்ஜெக்ட் சி வுட் இன்வைட் அஸ். அவள் எங்களை அழைப்பாள். அந்த ஃபார்முலா போட்டிருக்கிற பாருங்க. ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். அந்த ஃபார்முலா படி எழுதியிருக்க பாருங்க. அவள் எங்களை அழைப்பாள். இந்த அஸ் சப்ஜெக்டாக வியாக மாறிடும். அதான் வி எழுதியிருக்கிறேன். வுட் இன்வைட். வுட்ன்றது ஹெல்பிங் வருங்க, இன்வைட்ன்றது ஆக்ஷன் வரப்புங்க, V1 வரப்புங்க. இந்த ஹெல்பிங் வரப்பு ஆக்ஷன் வரப்பு பேசிவ் வாய்ஸில் மாறும்போது எப்படி எங்கள் நடுப்பில் ஒரு பி சேர்த்துட்டு வருங்க. அதான் எழுதியிருக்கேன். வுட் பி, அந்த இன்வைட்ன்ற V1 V3 மாறிடுங்க. வுட் பி V3 பை போட்டு அந்த சி ஹர்ரா மாறிடும். அதோட ஆப்ஜெக்ட் பாருங்க. அதான் வி வுட் பி இன்வைட்டட் பை ஹர். நாங்கள் அவளால் அழைக்கப்படுவோம். அடுத்தது போனாங்களா? ரூல் 7, இப் கண்டிஷனில் ரெண்டாவது கண்டிஷனில் இந்த வுட் ப்ளஸ் V1 அந்த ஃபார்முலா படி இந்த வுட் பி வரும். அதை தான் சொல்ல வரேன். இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ப்ளஸ் V1. என்னிடம் போதுமான பணம் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இஃப் ஐ ஹேட் எனஃப் மணி ஐ வுட் பி ஹாப்பி. ஹேடுன்றது என்னதுங்க? ஹேவனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஹேடு. V2 வேறு வந்துருக்குதுங்களா? இப் கிளாஸில் வுட் பி மெயின் கிளாஸ் இருக்குது பாருங்கள். அதான் தெரிஞ்சுங்க. அடுத்தது, ரூல் 8,
டைரக்ட் டு இன்டைரக்ட் பிச்சில் would be பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு he said கமா quotation I will be ready tomorrow evening. இது டைரக்ட் பிச்சு. அது இன்டைரக்ட் பிச்சாக மாறி வரும்போது will be வந்து would be-ஆக மாறுங்க. he said that he would be ready tomorrow evening. நான் நிறைய பேசிக் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. டைரக்ட் பிச் ஒரு 10 லெசன் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்க. அடுத்து ரூல் 9, ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் கெஸ்ஸுக்கு பயன்படுத்தலாம். ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் கெஸ்ஸுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் would be ப்ளஸ் நவுன், சப்ஜெக்ட் ப்ளஸ் would be ப்ளஸ் அட்ஜெக்டிவ், சப்ஜெக்ட் ப்ளஸ் would be ப்ளஸ் ப்ரீபர்சனல் ஃப்ரேஸ். இந்த ஃபார்முலா படி தான் இந்த அடுத்தலாம் சொல்ல வரேன். அதெல்லாம் எழுதலாம்னு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், அடுத்த நபர் நீயாக இருக்கலாம். ஈ would be த நெக்ஸ்ட் பர்சன். தேன்ற ஆர்டிக்கிள் வந்துருக்குது. நெக்ஸ்ட் பர்சன்றது என்னதுங்க, நவுனுங்க. அதான் ஈ would be பக்கத்தில் ஒரு நவுன் வந்துருக்குது. இனி அடுத்த நபர் நீயாக இருக்கலாம். அவர்கள் தயாராக இருக்கலாம். தே would be ரெடி. அவர்கள் தயாராக இருக்கலாம். would be பக்கத்தில் பாருங்கள் ரெடின்ற அட்ஜெக்டிவ் வந்துருக்குது. அவர்கள் மும்பையில் இருக்கலாம். தே would be இன் மும்பை. இன் மும்பைன்றதுனா அதுக்கு ப்ரீபர்சனல் ப்ரைஸ். அவர்கள் மும்பையில் இருக்கலாம். ஒரு யூகம்தான். அடுத்து ரூல் 10, ப்ரெசன்ட் கெஸ்ஸுக்கு would be ப்ளஸ் V1 ING என்ற வடிவில் பயன்படுத்தலாம். ப்ரெசன்ட் கெஸ்ஸுக்கு அவன் இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், அவன் பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் எழுதிட்டு இருக்கலாம், அவன் விளையாடி கொண்டு இருக்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கலான்னு சொல்ல வரலாம். அதான் ப்ரெசன்ட் கெஸ்ஸு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் ப்ளஸ் would be ப்ளஸ் V1 ING ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். அவன் தூங்கிட்டு இருக்கலாம் அல்லது அவன் தூங்கிட்டு இருப்பான். அவன் தூங்கி கொண்டு இருக்கலாம், அவன் தூங்கிட்டு இருப்பான். அவன் தூங்கிட்டு இருக்கலாம், அவன் தூங்கி கொண்டு இருக்கலாம், அவன் தூங்கிட்டு இருப்பான். இது மூணுக்குமே என்னதுங்க, சி would be ஸ்லீப்பிங். அடுத்தது ரூல் 11, இருக்கும் என்ற அர்த்தத்தில் would be ஆனது வாக்கியங்களில் வரும். இருக்கும் would beக்கு என்ன அர்த்தமா, இருக்கும் அப்படின்ற மீனிங்கில் வருமா. திஸ் ரிவர் would be ஸ்லீப். திஸ் ரிவர் would be டீப். இந்த ஆறு ஆழமானதாக இருக்கும். would beக்கு என்ன மீனிங் வருதுங்க, இருக்கும். டீப்னா ஆழமானதாக அட்ஜெக்டிவ். திஸ் ரிவர் இந்த ஆறு. அப்போ would beக்கு என்ன அர்த்தம் வருதுங்க, இருக்கும் அப்படின்ற மீனிங் வருதுங்க. அடுத்தது இட் would be ஈஸி டு லேர்ன் இங்கிலீஷ். ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். அடுத்து ஒரு would beக்கு இருக்குன்ற மீனிங்கில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குற மாதிரி. அடுத்து ரூல் 12, would be உடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன, would have been. would be னுடைய பாஸ்ட் டென்ஸ் would have been. அதை பயன்படுத்தி எழுதலாம் வாங்க. அடுத்த நபர் நீயாக இருந்திருக்கலாம். அடுத்த நபர் நீயாக இருப்பாய். யூ would have been த நெக்ஸ்ட் பர்சன். சப்ஜெக்ட் would have been ப்ளஸ் நவுனு, சப்ஜெக்ட் ப்ளஸ் would have been ப்ளஸ் அட்ஜெக்டிவ், சப்ஜெக்ட் ப்ளஸ் would have been ப்ரிபோஷனல் ப்ரைஸ். அந்த ஃபார்முலா ஏற்கனவே எழுதி போட்டுக்கணும். அதே ஃபார்முலா இதுக்கும் பொருந்துங்க. அதனுடைய பாசிட்டிவ் டென்ஸுக்கும் இதே தான். அடுத்து அவர்கள் தயாராக இருந்திருப்பார்கள், அவர்கள் தயாராக இருந்திருக்கலாம். தே would have been ரெடி. முன்ன ஒரு ஃபார்முலா சொன்னீங்களே இல்லைங்களா, அந்த ஃபார்முலா படி தான் இந்த இதையும் எழுதணும். அடுத்தது அவர்கள் மும்பையில் இருந்திருக்கலாம். தே would have been இன் மும்பை. தே சப்ஜெக்ட் would have been என்னதுங்க, would be னுடைய பாஸ்ட் டென்ஸு. இன் மும்பைன்றது ப்ரிபோஷனல் ப்ரைஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸு, இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் லெசனாக தான் அது இருக்கும். ஓகே.